பிரியாணி ஸ்டஃப்டு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி ஸ்டஃப்டு தோசை பண்ண தேவையான பொருட்கள்: பிரியாணி, தோசை மாவு, எண்ணெய். பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா இங்கே தொடுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இப்போ தோசையை திருப்பி போட்டுட்டோம். இப்போ நல்லா தோசை ரோஸ்டாக வந்துடுச்சு. அதில் நாங்கள் பிரியாணி பிரியாணியை ஸ்டஃப் பண்ணுறோம். திரும்ப பிரியாணி எப்படி பார்க்கணுன்னு தெரியணுன்னா இங்கே தொடுங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் நான் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. இந்த தோசையை நல்லா மூடி வச்சிட்டோம். பிரியாணி ஸ்டஃப்டு தோசை நம்மளுக்கு ரெடி.